சிரிஸ் பழம் என்றாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதாவது ஆங்கில மொழியில் செரி பழம் என்று சொல்லப்படுது. இதனுடைய நிறமே இந்த பழத்தை சாப்பிடணும் என்ற ஒரு ஆர்வத்தை கொடுக்குது. இந்த பழத்தை சுவைக்காதவர்கள் எல்லாரும் நினைக்கலாம் இது இனிப்பு அதிகமான பழம் என்று. ஆனால் இந்த பழத்தில் நிறைய வகை இருக்குது. இனிப்பாக இருக்கும், அசித்தன்மையாக இருக்கும், இனிப்பும் புளிப்பும் கலந்த பழமாக இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு மரத்துக்கு ஏற்ற வகையாக பழம் வரும். இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு வகை பழம்தான். முழுவதும் சிவப்பாகாமல் ஒரு பக்கம் மஞ்சளும் பாதி சிவப்புமாக இருக்கிற பழம் இந்த பழம். இன்னொரு பழம் இருக்குது, கரும் சிவப்பாக இருக்கும், கிட்டத்தட்ட நாவல் பழம் போல இருக்கும். இந்த பழத்தின் சீசன் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூன் மாதம் தான் இந்த பழத்தின் சீசன். இந்த பழங்கள் பூத்து காய்க்க தொடங்கிட்டுதுன்னு சொன்னால் கோடை வந்துட்டுது, கோடை வந்து கொண்டிருக்குது என்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குற மாதிரி தான் இருக்குமாம் இந்த சீரிஸ் மரங்கள் பூத்து காய்க்கும் பொழுது. இந்த சீரிஸ் மரங்கள் பூத்து காய்ச்சுதுன்னு சொன்னால் கோடை வந்துட்டுது அல்லது கோடை வரப்போகுது என்ற ஒரு விடயத்தை கூறும் விதமாக சொல்லப்படுதான். இந்த அழகான பழம் எங்கேருந்து எனக்கு வந்ததுன்னு சொன்னால் என்னுடைய சின்ன மகளுடைய நண்பி வீட்டிலிருந்து வந்தது. அதாவது ஆர்கானிக் பழம் என்றும் இதை சொல்லலாம். எந்த மருந்தும் அடிக்காமல் என்னுடைய மகளுடைய தோழியின் அம்மா அருமையாக பறித்து பக்குவமாக கொடுத்து விட்ட பழங்கள் இவை. சுவைச்சு பார்த்தோம், நல்ல இனிப்பாக இருக்குது. என்னதான் கடைகளில் பழங்கள் வாங்கினாலும் வீட்டில் வளர்ந்து பறிக்கப்படுற பழங்கள் சுவை அதிகமாக தான் இருக்குது. யார் யார் வீட்டில எல்லாம் சிரிஸ் பழம் இருக்குது, இந்த ஆண்டு நிறைய காய்ச்சுதா இல்லையான்றதை குறிப்பிடுங்க. நன்றி.